முருகப்பெருமானுக்கு வள்ளி மற்றும் தெய்வானை என 2 மனைவிகள் உண்டு. இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இந்த கதை பொதுவாக புராணங்களிலும் நாட்டுப்புற கதைகளிலும் முருகப்பெருமானின் பன்முகத் தன்மையையும் அருளையும் விளக்குவதற்காக கூறப்படுகிறது. முருகனின் ஒரு மனைவியான தெய்வ யானை ஒரு தேவலோக பெண். தெய்வ யானை இந்திரனின் மகளாவார். தேவலோகத்தில் சூரபத்மனை எதிர்த்து போரிட்ட போது தேவர்களுக்கு தளபதியாக நின்று முருகப்பெருமான் அசுரர்களை அழித்தார். இந்த போரில் வெற்றி பெற்றதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திரன் தன் மகள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து கொடுத்தான். இந்த திருமணம் தேவலோகத்தில் தேவர்களின் முன்னிலையில் அனைத்து நியதிகளுடன் நடைபெற்றது. தெய்வ யானையை செயல்பாட்டின் சக்தி அல்லது வெற்றியின் சக்தியாக குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு மனைவியான வள்ளி வேடர் குல பெண். அவள் பக்தி மற்றும் தூய அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறாள். முருகப்பெருமான் வள்ளியின் மீது காதல் கொண்டார். அவளை மணந்து கொள்ள பல்வேறு உருவங்களை எடுத்து பல திருவிளையாடல்களை அவர் நிகழ்த்தினார். ஒருமுறை கிழவனாக வந்து வள்ளியிடம் தண்ணீர் கேட்டார். அப்போது விநாயகர் ஒரு யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்த முருகப்பெருமான் அவளை காப்பாற்றி அவளை மணந்து கொள்வதாக வாக்குறுதி பெற்றார். இந்த திருமணம் எளிமையாகவும் நாட்டுப்புற வழக்கப்படியும் நடைபெற்றது. வள்ளியை இச்சா சக்தி, அதாவது இச்சையின் சக்தி அல்லது ஆன்மாவின் பக்தி என்று குறிப்பிடுகிறார்கள். சரி, முருகனுக்கு 2 மனைவியர் ஏன்? உண்மையில் அது ஒரு குறியீடு. இந்த 2 திருமணங்களும் முருகப்பெருமானின் பல்வேறு குணங்களையும் அவர் அனைவருக்கும் உரியவர் என்பதையும் விளக்குகின்றன. தெய்வ யானை, அதாவது இது தேவலோகத்தையும் முறைப்படியான சடங்குகளையும் வலிமையும் குறிக்கும் விதமாக இந்த திருமணம் குறிப்பிடப்படுகிறது. இது முருகப்பெருமான் தேவர்களின் தலைவன் என்பதையும் தர்மத்தை நிலைநாட்டுபவர் என்பதையும் காட்டுகிறது. வள்ளி, இது பூலோகத்தையும் சாதாரண மனிதர்களின் அன்பையும் பக்தியையும் குறிக்கிறது. முருகப்பெருமான் எளிய மக்களின் அன்பையும் ஏற்றுக்கொள்பவர் என்பதையும் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர் என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது. என்ன மக்களே, புரிந்ததா?